ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் ப்ரஷ் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நான் என்கிட்ட உள்ள பொருளை வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் உங்களோட ஐடியாஸ் வச்சு க்ரியேட்டிவாக நீங்கள் மேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு கலர் டேப்பு. இந்த டேப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 rupees தான், எங்கள் ஊர் கடையில் விற்றுது, நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த டேப்பை வந்து இந்த பென்சிலில் ஃபஸ்ட்டு நல்லா சுற்றிக்கோங்க. நீங்கள் பென்சில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஏதோ ஒரு ஸ்டிக் போல் உள்ளதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த கட்டைப்பையில் அந்த குச்சி இருக்கும் இல்லையா, அந்த குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவ்க்கு என்ன தோணுதோ குச்சி போலார நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த டேப்பை வந்து கலர் டேப் வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரஷ்ஷுக்கு நம்ம வந்து அந்த இது சொருவ போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் மேலே கொஞ்சம் குவியலாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார தான் நம்ம அந்த ப்ரஷ்ஷோட த்ரெட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? அதுக்காக தான் நான் இப்படி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எடுத்துக்கோங்க. வீட்டில் உள்ள த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை போல் ஒரு ரோலோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன திங்ஸ், இப்போ மேட்ச் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் மேட்ச் பாக்ஸில் கூட இதை போல் ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்து கட் பண்ணி நிறையா திக்னஸ் வச்சுக்கோங்க. நானே கொஞ்சம் திக்னஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன், ஃபுல்லாக சுற்றிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டேன். திரும்ப இதை வெளியில் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் நிறையா திக்னஸ் வந்து அதிகமாக வேணும் ப்ரஷ்ஷுக்கு அப்படின்னா நீங்கள் நிறையா இது பண்ணிக்கோங்க. நானே கொஞ்சமாக தான் பண்ணிட்டேன். பட் அதுவே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. நீங்கள் ப்ரஷ்ஷோட திக்னஸ் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு நீங்கள் நிறையா த்ரெட்டை வந்து சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்துட்டணும். இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் மேட்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், த்ரெட்டை சுற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்த பொருள் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன உங்களோட க்ரியேட்டிவ்க்கு என்னென்ன தோணுதோ அந்த பொருள்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பட் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இதை இப்போ வெளியில் எடுத்துட்டேன்னா இதை ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இன்னொரு சைடு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சுற்றி இன்னொரு தடவை இது பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே போல் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. திக்னஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சுற்றி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் பூ கட்டுற மாதிரி மேலே இங்கே முடிச்சு போட்டுட்டேன்னா இதை கட் பண்ணிக்கோங்க. இதை தூக்கி நெக்ஸ்ட்டு என்னத்தில் பண்ண போகிறோம், அந்த பென்சிலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது உனக்கு வந்து அதிகமாக இருக்கிற பிளாராக இருக்குது நம்மளுக்கு ப்ரஷ்ஷோட இது லென்த்து, த்ரெட்டோட லென்த்து, அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு நான் ஃபெஃபிக்விக் வாங்கிக்கிட்டேன், 5 rupees ஃபெஃபிக்விக்கு. இதுக்குள்ளார வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லாவே ஒட்டிக்கிச்சு. நான் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் வச்சு இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் த்ரெட் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. பட் பார்த்தா இது பார்க்குறதுக்கு ஒரு ஜீபூம்பா பென்சில் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு ப்ரஷ்ஷோட ஃபீலிங்ஸ் வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன், அதையும் காட்டுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் லென்த் அதிகமாக இருக்குன்னு இப்போயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். பட் இதுவே நல்லா எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் இது பார்க்குறதுக்கு எனக்கு ப்ரஷ் லுக் வரல. கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பார்க்குறதுக்கு பென்சில் வந்து ஜீபூம்பா பென்சில் இருக்கும் இல்லையா, அது பிள்ளையரே இருந்துச்சு. சரின்ட்டு என்ன பண்ணேன்னா இது இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், செல்லோ டேப் எடுத்தேன், பிளாக் கலர் செல்லோ டேப் எடுத்தேன், மேலே ரொட்டேட் பண்ணி விட்டேன் ஒரு சைடில். திரும்பவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பென்சிலை வந்து அடியில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்க்க கொஞ்சம் ப்ரஷ் மாதிரியே இருக்குது. பட் செம்மையும் ஒர்க் ஆச்சு. நம்மளோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா செம்மையாகவே ஒர்க் ஆச்சு. இப்போ நான் மேக்கப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள இந்த காம்பேக்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நீங்கள் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்போது
நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பேக்ட் பவுடர் நல்லாவே இப்போ வந்து பண்ண முடியுது, மேக்கப் பண்ண முடியுது. நீங்களே பார்க்குறீங்களா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது த்ரெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching my video. Bye bye. See you.